ஃபேஸஸை நம்பி தான் இந்த படம். பர்க்மன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட் க்ளோஸ்அப்ஸ் இருக்கும் ஃபேஸஸ் எல்லாம். ஸ்வேன் நிக்விஸ்ட் கேமராமேனுக்கும் இந்த அரவிந்த் கிருஷ்ணாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உண்டு. பிசிசி ரொம்ப கோச்சிக்கூடாது, இல்லை ரொம்ப கோச்சிக்கு வர என்ன. ஸ்வேன் நிக்விஸ்ட் சொன்னார், அவர் வந்து வின்டர் லைட்னு ஒரு படம் பர்க்மன்து, அது வந்து பியூர்லி வின்டரில் ஃபுல்லாக ஐஸ் கோல்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன லைட்டிங் கிடைக்கும், வானம்லாம் மூடி இருக்குது. அப்போ அந்த ஸ்குவாலி வெதரில் எப்போவுமே வின்டர் லைட்டுன்னு படம் பேர். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இன்டீரியரில் அந்த கிளாஸ் பெயிண்டில் வெர்மியர் பெயிண்டிங் மாதிரி வரக்கூடிய லைட்டு மூஞ்சியில் பாதிப்படும் பாதிப்படாது. அப்போ ஸ்வேன் நிக்விஸ்ட் ஒன்று சொன்னார், எஸ்கிமோஸ் ஆர் தி ஒன்லி பீப்புள் ஹூ நோ 17 ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட்னு. ஏன்னா வெள்ளை தவிர வேறு பார்த்தா அதில் 17 ஷேடு பார்க்கக்கூடிய தகுதி பெற்றவன் எஸ்கிமோ அப்படின்னாரு. அதே மாதிரி பிசி ஸ்கூலில் வந்த அரவிந்த் கிருஷ்ணாலாம் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபைண்டிங் 170 ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னு. ஒரு ஜோக் ஒன்று நினச்சேன், பிசி இன்னி வரைக்கும் பிடிக்கல, யாரும் பிசிகிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு நான் மேடையில் மலேசியாவில் நான் இந்த ISFA அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மணிரத்னம் ஷூட்டிங் நடக்குது, பிசிஏ கேமரா. நார்மலாக நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது சித்ராக்கு தெரியும், சாதாரணமாக லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். பிசி மணிரத்னம் படம் மாத்திரம் லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். ஒரு வாட்டி சொன்ன உடனே ஸ்டார்ட் போயிட்டுருக்கு, லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் உடனே பிசி திடீர்னு கட் அப்படின்னு இருக்காப்புல. என்னடா ஒரே ஒரு கேண்டில் எரிஞ்சுது அப்படின்னு அணைச்சிட்டு ஸ்டார்ட் கேமரான்னு இது சொன்னால் கோபம் வராது. அந்த மாதிரி இருட்டில் எப்படி பார்க்க முடியும்னா நோ தி கேலிப்ரேஷன் ஆஃப் சோ மெனி ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அதில் நேச்சுரல் லைட்டில் இந்த படம் எடுத்துருங்க. அதுக்கு சொல்ல வந்தேன் நான். இப்போ லைட்ஸ் ஃபுல்லாக இது எவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ண தெரியும், இப்போ பண்ணக்கூடாது, வெறும் டார்ச்சில் பண்ணுங்க தெரிந்த அரவிந்த் கிருஷ்ணாக்கு நேச்சுரல் லைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டஃப் அவருக்கு. பிகாஸ் இஸ் யூஸ் டு சோ மச் லைட்ஸ், பட் இஸ் புல் இட் ஆஃப் ஸோ வெல். ஏன்னா அந்த கை தேர்ந்த அந்த இஸ் அ வெட்டரன் நவ் பை நவ் அண்ட் இஸ் டன் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி வெல். ஃபேஸஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வருவோட ஃபேஸ் என்ன, ஹாசினியோட ஃபேஸ் என்ன, அந்த ஃபேஸஸை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஸ்ருதி ஹரியன் அது அந்த கேரக்டர் நம்ம மைண்டில் போய் நிற்குது. ஒரு நுவான்சஸ் நீங்கள் ஐலிட் க்ளோஸ் பண்ணாலும், சின்ன புன்முறுவல் பண்ணாலும் மண்டில் போய் ஒரு கேரக்டரோட நோட்டிஃபிகேஷனாக போய் சேருது. அதுக்கு அரவிந்த் கிருஷ்ணாவுக்கு தனியாக நம்ம பாராட்டுதல் தெரிவிக்க வேண்டும்.